வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். பொன்னி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் பண்ணாத தப்புக்கு பொன்னியை தேவையில்லாத வார்த்தைகளால் திட்டி நல்லா கஷ்டப்படுத்தி அந்த வீட்டிலேருந்து அனுப்பிடுறாங்க பொன்னியே. இதனால் சக்தி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. பொன்னியில் அந்த வீட்டில் நானும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெயா ஒரு காரணத்தை சொல்லி சக்தி வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிரீத்தி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படியும் வந்து நினச்ச மாதிரி பொன்னி அந்த வீட்டை விட்டு அனுப்பியாச்சு, இனிமேல் நம்மளோட இதுதான் அப்படின்ற மாதிரி. இந்த சந்தோஷமான விஷயத்த உடனே பிரீத்தி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா நினச்ச மாதிரியே வந்து சாதிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி. என்ன சொல்கிற பிரீத்தி, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாவ? கண்டிப்பாக வந்து பொன்னி அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்களா? இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல பிரீத்தி, நீ சொன்ன மாதிரியே செஞ்சு காட்டிட்ட. அந்த பொன்னியோட சுயரூபத்தை வந்து எல்லார் முன்னாடியும் வந்து நிரூபித்து காட்டிட்டா. இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சக்தி உனக்கு தாமா அப்படின்றாங்க. இனிமேல் தாமா பிரச்சனையே இருக்க போகுது அப்படின்றாங்க பிரீத்தி. நீ என்ன சொல்கிற பிரீத்தி? ஒன்றும் புரியலையே. அது வந்துமா, பொன்னி இந்த தப்பை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிட்டாங்க. சக்தி உட்பட நம்பிட்டாங்கன்னு வச்சுக்கேன். ஆனால் சக்தியோட மனசுக்குள்ளே இப்போ பொன்னி தாம்மா இருக்கா அப்படின்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன சொல்கிற பிரீத்தி? எதை வச்சு நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கேட்க, இல்லைம்மா அந்த சமயத்தில் அவன் என்ன சொன்னா தெரியுமா பொண்ணுக்கிட்ட, நீ தப்பே பண்ணியிருந்தாலும் எனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்றாமா அப்படின்றாங்க. உடனே இதை கேட்டு என்ன சொல்கிற பிரீத்தி, இப்படியே சக்தி சொன்னா போல அப்படின்றாங்க. ஆமாம்மா இப்படிதாம்மா சொன்னா சக்தி அப்படின்றாங்க. ஓ, அப்போ பொண்ணு தப்பே பண்ணியிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ சக்தி தம்பி. அப்படியே சொன்னா என்னால் நம்பவே முடியலையே இதை. அப்போ பொன்னியை வந்து விரும்ப ஆரம்பிச்சிடான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம்மா உண்மைதாம்மா. அன்றைக்கி நான் உள்ளே போகும்போது அன்றைக்கி கார்த்திக் கிட்ட பேசிகிட்டு இருந்தார், நான் பொன்னிக்கிட்ட தன்னோட காதலை வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிற பிரீத்தி, அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கொடுக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா உண்மைதாம்மா, அதுக்கப்புறம் தாம்மா இந்த விஷயம் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு கடகடன்னு அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. சரி பிரீத்தி, பொன்னிக்கிட்ட சக்தி தம்பி அவரோட காதலை சொல்லிட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு தாம்மா கூட்டிகிட்டு போனான் பொன்னியை வெளியில். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவனோட காதலை வந்து வெளிப்படுத்தியிருக்க மாட்டான்னு தான் தோணுது. அது வரைக்கும் நீ சந்தோஷம்னு நினச்சிக்கொடி. உன்னோட இடத்த நீ தக்க வச்சுக்க பாரு முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அட்வைஸ் பண்ணிட்டு வைக்கிறாங்க. திரும்பவும் பழையபடி கொஞ்சம் கொஞ்சமாக சக்தியோட மனசை மாற்றி அவனோட மனசில் நான் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து நினைக்கிறாங்க பிரீத்தி. இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு ரொம்பவே மனசு கஷ்டத்தோடு நடந்துட்டுருக்காங்க பொன்னி. அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுறது, எல்லாரும் வந்து என்னை நம்பலனாலும் பரவாயில்ல, ஆனால் சக்தியும் வந்து என்னை நம்பாமல் போயிட்டாரே அப்படின்ற மனசு வருத்தத்தோடு இருக்காங்க. கடவுள்கிட்ட போய் வேண்டுறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. சன்னதி முன்னாடி நின்று தன்னோட குறைகளை எல்லாத்தையும் வந்து கொட்டி தீர்க்கிறாங்க பொன்னி. இன்னொரு பக்கம் சந்திரசேகர் என்ன பண்ணுறாங்க, ஜெயா கிட்ட பேசுகிறாங்க. என்ன ஜெயா நீ இப்படி பண்ணிட்டா, பொன்னி ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த மாதிரி தப்பை வந்து அவள் பண்ணியிருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போது நிறுத்துறீங்களா? பொன்னி பொன்னி எப்போ பாரு பொன்னி பிராணத்தையே வந்து பாடிட்டு இருக்காதீங்க. இப்போ தான் அவளோட சுயரூபமே வந்து தெரியுது. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளாக நல்லவள் மாதிரி நடிச்சிருக்கா, அவ்வளோதான் அப்படின்றாங்க. என்ன ஜெயா நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்க, வேறு எப்படி பேச சொல்கிறீங்க? என்னோட புள்ளியோட வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டாவ, இந்த குடும்பத்தை எல்லாரையும் வந்து ஏமாற்றிட்டு இருந்திருக்கா இவ்வளோ நாளாக அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இல்லை ஜெயா, நீ என்ன தான் சொல்லியிருந்தாலும் பொன்னி இந்த மாதிரி ஒரு தப்பை ஒரு நாளும் பண்ண மாட்டா, அவன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா சக்தி பொன்னியை தேடி போகிறாங்களா, அதுக்கப்புறம் எல்லா உண்மைகளையும் வந்து கண்டுபிடிச்சி நிரூபிக்கிறாங்களா, பொன்னி மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு சக்தி வந்து நிரூபிக்கிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி